ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். எம்டிஆர் தான் வாங்கியிருக்கிறேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதில் வந்து இன்றைக்கி ஒரு பாக்கெட்டு குலோப் ஜாம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். மாவு ஒரு பாக்கெட் போட்டு வச்சு இதில் பால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் பால் ஊற்றி பிசைக்கிறேன். A few inches later. இந்த அளவு நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. சர்க்கரை 1/2 கிலோ போட்டுக்கலாம். தண்ணி 1/2 மில்லியன் 6 லிட்டர். சர்க்கரை நல்லா கரைக்கும். பாவு பதமெல்லாம் தேவையில்லை. A few moments later. சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். A few moments later. இந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிக்கணும். வெடிப்பு இல்லாமல் பிடிச்சி பாருங்கள். எல்லாமே எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். A few inches later. ஆயில் சூடாயிடுச்சு. ரொம்ப சூடாக A few moments later. மிதமான தீயில வேக வச்சோம்னா நல்லா உள்ளார மாவு இல்லாமல் நல்லா வந்துடும். மீதி இருக்கிறதும் போட்டுடலாம். போட்டது இப்படி அடியிலேருந்து இப்படி எடுத்து விடணும். இல்லைன்னா உள்ளாரையே அப்படியே
உள்ளங்கையில் அழுத்தி உருண்டை பிடிச்சோம்னா வெடிப்பு வராது. ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாவில் போட்டுடலாம். நம்ம முன்னாடியே பாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சக்கரை பாவு, அதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பராக குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். 2 hours later. சூப்பராக குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.